ஆர்ஆர்பி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதில் நிறைய ஜாப்புக்கு அப்ளை கேட்டிருக்காங்க. 2024 இந்த ஜூலை 30 அப்ளை பண்ணலாம். நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். அதுக்குண்டான வினா விடைகளை நான் போட்டுட்ருக்கேன். இனிமேல் தான் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். அறிவிப்பும் இன்றைக்கி வந்துருச்சு. கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை கிடைக்குன்ற நம்பிக்கையோடு படிங்க. ஓகே, தேங்க்யூ. கீழ்காண்பவை குரோமோசோம்கள் எண்ணிக்கையில் பிறழ்ச்சிகள் ஆகும். 1, 2 மற்றும் 3 மட்டுமே இணையானவை. உயிர்மச் சுருக்கம் நிலைத்திரிதல் என்ற சொல்லுக்கு மறுபெயர் எது? டிபிளாஸ்மோலைசிஸ். ஆஸ்மோட்டி அழுத்தம் என்ற சொல்லுக்கு மறுபெயர் ஜவ்வூடு பரவல் அழுத்தம். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 சரி 2 தவறு. சரியான விடையளிக்க. 1 சரி 2 தவறு. கீழ்கண்டவற்றுள் நீர்வாழ் தாவரங்கள் எது? வேரூன்றிய மிதக்கும் நீர்வாழ் தாவரங்கள். கீழ்கண்டவற்றில் ஆற்றின் மூலம் எது? சூரிய ஆற்றல். ஆற்றலின் மூலம் எது? சூரிய ஆற்றல். முப்படையின் போது கீழே உள்ளவற்றில் எது குறையும்? புரதம். முப்படைதலின் போது தரசு சக்கரை இடமாற்றம் கொடுத்தவர். சரியான விடையளி. ஸ்பீவர்டு. இலைத்துளைகளை இயக்கத்தை பாதிக்கும் காரணி எது? ஒளி. கீழ்கண்டவற்றுள் நீராவி போக்கினை பாதிக்கும் காரணிகள் எது? ஈரப்பதம். பொறுத்துக. யூப்ளாய்டு, மோனோப்ளாய்டு, பாலிப்ளாய்டு, பன்மயம். ஆட்டோபாலிப்ளாய்டு, தன்னான்மயம். அல்லோபாலிப்ளாய்டு, புயல் பன்மயம். சரியான விடையை தேர்வு செய்க. அனைத்தும் சரி. சரியான விடையளிக்க. அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்று பூச்சிகளால் மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரங்கள் எது? கால்வியா. கீழ்கண்டவற்றில் எறும்பு மூலம் மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரம் எது? மாமரம். ரிலே பம்ப் என்ற கோட்பாட்டின் முன் வைத்தவர் யார்? காட்லேவ்ஸ்கி. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சரியான விடையளி. 1 சரி 2 தவறு. பொறுத்துக. ஜீன் டபிள்யூ ஜோகன்சன். மெண்டலின் இரு பண்பு கலப்பு ஆய்வு. ரெஜினால்டு புன்னட. மெண்டலின் இரு பண்பு கலப்பு ஆய்வு. ரெனிஜால்டு புன்னட். ஜீன்களும் நொதிகளுக்கும் இடையே உள்ள தொடர்பு. பீடில் மற்றும் டாட்டம். குரோமோசோம்களின் மீள் சேர்க்கை. பேட்சன் மற்றும் புன்னட். ஆல்வியுலார் நுரை கோட்பாடு கண்டறிந்தவர் புட்சிலி. இவர் புரோட்டோபிளாசத்தை பலநிலை கூழ்மமாக கருதினார். வில்சன் ஸ்பிஷர். கீழ்கண்டவற்றில் வௌவால் மூலம் மகரந்த சேர்க்கை அடையும் தாவரங்கள் எது? அன்சோபலஸ். பறவைகளால் மகரந்த சேர்க்கை செய்யும் தாவரங்கள் எது? எரித்ரைனா. ஹைட்ரோபோனிக்ஸின் மறுபெயர் மண்ணில்லா வேளாண்மை. ஸ்காட் இக்கோட்பாட்டை முன்வைத்தார். புரோட்டான் பொட்டாசியம் பம்ப் கோட்பாடு. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. அனைத்தும் சரி. கீழ்கண்டவற்றில் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை செய்யும் விலங்கு செரட்டோபில்லம் டெஸ்னரிசம்.
கீழ்கண்டவற்றுள் நீரின் மூலம் மகரந்த சேர்க்கை நடக்கும் விலங்கு எது? குஸ்டிரா மாரினா. கீழ்காணும் கூற்றில் எவை சரி? மாற்றத்தின் முக்கியத்துவம். சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. காடுகளை அழிப்பதால் இழக்க நேரிடுவது எது? சரியான விடையளி மண் அரிப்பு. கீழ்கண்டவற்றுள் வேரின்றி மிதக்கும் வாழ்த்தாவரங்கள் எது? விக்டோரியா ரிஜாயா. கீழ்கண்டவற்றுள் கால்நடைகளை காரணம் சாணம் எதுவாக பயன்படுத்தப்படுகிறது? உயிர்ம வாயு. இலை உதிர்தல் எந்த அமிலத்தின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது? அப்சிசிக் அமிலம். கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. மேல் திசை சார்பு என்பது வேர்கள். மொட்டு மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெறும் தாவரம் எது? கோதுமை. பொருந்தும் இணையை கண்டறிக. 1, 2 மற்றும் 4 சரி. கீழ்கண்டவற்றுள் எவை டாட்ராமெட்லின் அலங்கார தாவரங்கள் ஆகும்? 1 மற்றும் 2 சரி. 1 மற்றும் 2 சரி. இந்த கனிமம் பச்சையத்தின் கூறாக உள்ளது. மெக்னீசியம். கீழ்கண்ட வறண்ட தாவரங்களில் பண்பு எது? வறட்சியிலிருந்து தப்பிக்கும் தாவரங்கள். கீழ்கண்டவற்றுள் இயற்கை வளங்கள் எது? சரியான விடையளி வற்றாத அல்லது குறையாத வளங்கள். பொறுத்துக. மியூசா பாரடிசியாகா, மியூசேஜி, ரிஜினல் கம்யூனிஸ், யூஃபோர்லியேசி. டாட்டுரா மெக்டல் சொலானேசி, ஹைபிஸ்கஸ் ரோசா, மால்வேசி. பொறுத்துக. ஸ்டீவார்டின் சர்க்கரை இடைமாற்ற கோட்பாடு. ராக்ஷ்கின் செயல்மிக்க K+ கடத்தல் கோட்பாடு. லெவிட்டின் புரோட்டான் பம்ப் கோட்பாடு. ஸ்கார்த்தின் pH கோட்பாடு. பொறுத்துக. சமூக காடு என்ற கோட்பாடு K.M. திவாரி. மழைநீர் சேகரிப்பு, மழைநீர் தொடர்பு, சூழ்மண்டலம் A.G. டான்ஸ்லி. சைட்டோக்ரோமோ பம்ப் கோட்பாடு லண்டிகார்ட். பொறுத்துக. லையஸ்கள் ஹிஸ்டிடின், லைகேகேஸ்கள் கார்பாக்சிலேஸ், ஐசோமரேஸ்கள் கார்போஹைட்ரேஸ், ஹைட்ரோலேஸ்கள் பாஸ்போகோசோமெரஸ். சரியான விடையை தேர்ந்தெடு. தன்பன்மயம். கீழ்கண்டவற்றை ஆராய்க. சரியான விடையளி 1 மற்றும் 2 சரி. பொருந்தும் இணையை கண்டறிக. 1, 2 மற்றும் 3. சரியான கூற்றை ஆராய்க. 2ம் தவறு. கீழ்கண்ட பொருந்தும் கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. டூன் இடம் மாற்றியமைக்கப்பட்ட குடோமோனாஸ் பூரிடா டேஷை சிதைக்கிறது. கச்சா எண்ணெய். கீழ்காணும் கூற்றை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. சரியான விடையை தேர்ந்தெடு. தற்கலப்பு. ஒரு சிற்றினத்தை சேர்ந்த இரு தனி தாவரங்களை இணைத்தால் அது தன் மகரந்த சேர்க்கை டேஷ் எனப்படும். தற்கலப்பு. கீழ்கண்ட கூற்றை ஆராய்க. சரியான விடை 1 மற்றும் 2. பொறுத்துக. பொறுத்துக. 4, 1, 2, 4. பொறுத்துக. மனித வளர்ச்சி ஹார்மோன் ஹைப்போபிட்யூட்ரிசம் காரணமாக வளர்ச்சி குன்றிய குழந்தைகளுக்கு வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. இன்டர்பெரான்
செல்களுக்கு வைரஸ்களை எதிர்க்கும் திறன் ஊட்டுகிறது. இன்சுலின் நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை அளிக்க பயன்படுகிறது. ரெனின் தடுப்பான்கள் இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது. பொறுத்துக: அகாலியா இண்டிகா, அகாலிபைன் மற்றும் ட்ரே அசிட்டோனியான், மைமோசா பூடிகா, மைமோசின், சொலானம் நைக்ரம், சபோனின், ஏகில் பார்மிலாஸ், மார்மிலோசின். பொறுத்துக: உயிர்வழிப்போர், சிதியன் வில்லாளிகள், உயிரி பொருள்கொள்ளை, உயிரி ஆதார வளங்கள், உயிரி காப்புரிமை, அறிவுத்திறன் சார் பொருள், தொடர்பான தரும் வேளாண்மை, பயிர்களை பராமரித்தல். பொறுத்துக: நோயூரி, பைரிகுலோரியா ஒரேசா, பிளாஸ்ட் நோய், செர்கோஸ்போரா, ஆஸ்போரியங்கள், சாந்தோமோனஸ், கான்கர் நோய், துங்க்ரோ, பச்சைய சோகை. கீழ்காணும் கூற்றில் எது சரி? 1 மற்றும் 2 சரி. கீழ்காணும் வாக்கியத்தில் எது சரி? 1, 2 மற்றும் 4 சரி. கார்பின் விதி கார இணை விதி எனவும் அழைக்கப்படுகிறது. ஒன்று மற்றும் 2 சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அனைத்தும் சரி. பொருந்தா விடையை தேர்ந்தெடுக்க. சரியான விடையளி. நார் செல்கள், தாங்கு திசு. பொறுத்துக: ஸ்க்லீரன் கைமா, ஸ்க்லீரன் கைமா, உயிரற்ற திசு. ஸ்க்லீராய்டுகள், உயிரற்ற செல். கோலன் கைமா, உயிருள்ள திசு. பாரன் கைமா, திசு தாவரம். பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்க. நீராவி போக்கு, அதிகப்படியான நீர், உடல் இனப்பெருக்கம், மொட்டுக்கள், ஒளிச்சேர்க்கை, கார்போஹைட்ரேட் தயாரித்தல், சுவாசித்தல், கரிமல வாயு வெளியிடுதல். நீர் மற்றும் கனிம உப்புக்கள் வேர்களில் பின்வருவதில் 1 மட்டும் சரி. பின்வரும் கூற்றுகளை ஆராய்க. அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 2 மட்டும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. அனைத்தும் சரி. கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. பட்டியல் 1 ஐ பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. பட்டியல் 1 ட்ரக்கீடுகள், டெரிட்டோஃபைட், சைலம், உணவு கடத்தல், சைல குழாய்கள், ஆஞ்சியோவெர்மன், ஃப்ளோயம், டெரிட்டோஃபைட். பொறுத்துக: ஒளி தற்சார்பு உயிரிகள், ஊதா கந்தக பாக்டீரியா, மட்டூண்ணி வகை ஊட்டமுறை, மனோட்ரோபா. வேதி தற்சார்பு உயிரிகள், மியூக்கர், பிறச்சார்பு ஊட்டமுறை, நைட்ரோசோமோனஸ். சரியான விடையை தேர்வு செய்க. சரியான விடையளி. 1 மற்றும் 4 சரி. பொறுத்துக:
கொழுப்பு அமிலம். கார்போஹைட்ரேட்டின் சுவாச ஈவு 2, கொழுப்பு அமிலம் 3, பாடிக் அமிலம் 4, கருமில அமிலம் 1. சரியான விடையை தேர்ந்தெடு. குளுக்கோஸை குளுக்கோஸ் 6 பாஸ்பேட்டாக பாஸ்பரியம் செய்யும் நொதி ஹெக்ஸோகைனேஸ். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. 1 மட்டும் தவறு. சரியான விடையை தேர்வு செய்து ஆராய்க. மட்டும் தவறு. சரியான விடையை தேர்வு செய்து ஆராய்க. 1 மற்றும் 2 சரி. மணி 7 ஆயிடுச்சா? சரியான விடையை தேர்வு செய்க. 1, 2 மற்றும் 3 சரி. கீழ்கண்டவற்றில் எவை நொதிகளின் பண்புகள் சார்ந்தவை? உட்காந்து நிழல் அடிக்குது. தாவர ஹார்மோன்கள் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டது ஆக்சின். ஹெர்பேரிய நிலையம் மற்றும் அவற்றில் உள்ள தாவரங்களின் உயர் எண்ணிக்கையோடு ஒப்பிட்டு சரியான விடை. ஹெர்பேரியத்தின் பெயர் ரெப்பினேட் ஹெர்பேரியம், திருச்சி. பி. மாநில கல்லூரி ஹெர்பேரியம், சென்னை. 50,000க்கு மேல். அரசு தாவரவியல் தோட்ட ஹெர்பேரியம், லண்டன். 1,900,000க்கு மேல். இந்திய தாவரவியல் சுற்றளவு நிறுவன ஹெர்பேரியம், கோயம்புத்தூர். 12,000க்கு மேல். அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் சட்டமுறையில் எது சரியானது அல்ல? 2 மட்டும். வடகாட்டிலிடனே தாவர துணை வகுப்பை அவற்றின் துறைகளோடு ஒப்பிட்டு சரியான விடையை எழுதுக. தலாமி ஃப்ளோரா 1, 6, டிஸ்கிஃப்ளோரா 4, காலிசிஃப்ளோரா 5, இன்ஃப்ளோரா 3. பெந்தர் மற்றும் ஹீக்கர் வகைப்பாட்டின் குறை அல்ல. எதுவும் இல்லை. இருட்சுவாசம் கீழ்க்கண்டவற்றில் நடைபெறுகிறது. மைட்டோகாண்ட்ரியங்கள். ரெஸ்ட்ரிக்ஷன் நொதி இவற்றால் உற்பத்தி செய்யப்படுகிறது. பாக்டீரியாக்கள் மட்டும். கீழ்க்கண்டவற்றில் எது டிஎன்ஏ பற்றிய தவறான கூற்று? 2 மட்டும். மால்வேசி பற்றிய கருத்து எது? 4 மட்டும். இக்குடும்பத்தில் 82 பேரினங்களையும் 1500க்கும் மேற்பட்ட சிற்றினங்களையும் கொண்டது. வெண்டை தாவரத்தின் இருசோர் பெயர் எது? எபெல்மாஸ்கஸ் எங்குலெண்டஸ். பெந்தம் மற்றும் ஹீக்கர் வகைப்பாட்டில் தற்கால துறைகள் இவ்வாறு அழைக்கப்பட்டன.
கோஹர்ட்டுகள். பறவைகளின் சொர்க்க மலர் என்று அழைக்கப்படுவது ஸ்டெரிலிட்ரியா ரெஜினா. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. W. ஜோஹன்ஸ் ஜீன். C.G. பால்மியானி பாலிடீன் குரோமோசோம். பிளம்மிங் விளக்கு தூரிகை குரோமோசோம். வால்டேயர் குரோமோசோம். சூப்பர் நியூமாரி என்று அழைக்கப்படும் குரோமோசோம் எது? பி குரோமோசோம்கள். 30,000 40,000 ஜீன்களில் தோராய மதிப்பை கொண்ட உயிரினம் எது? ஹோமோசெப்பியன்ஸ். குரோமோசோம்களின் மீள் சேர்க்கை மற்றும் செஸ் பிரிதலின் குரோமோசோம் 1 எந்த நிலையில் நிகழ்கிறது? பாக்ஸ்டீன். தாவரங்கள் அவற்றின் வடிவங்களோடு ஒப்பிட்டு சரியான விடையை எழுதுக. அரளி ஈட்டி வடிவம். வாழை நீள்சதுர வடிவம். நித்திய கல்யாணி நீள்வட்ட வடிவம். பூவரசு இதய வடிவம். கீழ்கண்டவற்றில் எது ஒளிச்சேர்க்கை பற்றி சரியான கூற்று அல்ல? 2 மட்டும். பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்துக. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. சிர்சினோகிராப்பவுன்ஸ் சுருள் வடிவம். அம்பிட்ராபோஸ் ஓவல்ஸ் இருபக்க சூல். காம்ப்ளியோ வளைவுற்ற சூல். ட்ரோபோசல். ஆண்ட்ராபோஸ் தலைகீழ் சூல் ஓவல்ஸ். இருவித்திலை தாவரத்தின் கருப்பை மற்றும் கருவுறுதலின் போது எத்தனை செல்களை கொண்டிருக்கும்? 8 செல்கள். பட்டியல் 1 உடன் பட்டியல் 2 பொருத்துக. அலிமோஃபில்லி காற்று. ஹைட்ரோஃபில்லி நீர். எண்டோஃபில்லி பூச்சிகள். டிர்மிகோஃபில்லி எறும்புகள். கீழ்கண்ட கடத்திகள் எது தன் மகரந்த சேர்க்கையின் தீமையாகும்? 3 மட்டும். சரியான விடையளி. பட்டியல் 1 பட்டியல் 2 உடன் பொருத்தி சரியான விடையை எழுதுக. கெட்டினோகேபி பொனிஷியஸ். ஹோமோகேபி உருளைக்கிழங்கு. கிளிஸ்டோகேபி வயோலா. மொட்டு மகரந்த சேர்க்கை கோதுமை.